சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Men may come and men may go, but I go on forever என்ற வரிகள் த ப்ரூக் என்ற ஆங்கில கவிதையில் லார்ட் ஆல்ஃப்ரெட் டெனிசன் எழுதிய அமரத்துவம் வாய்ந்த வரிகள். இந்த வரிகள் மனிதனின் இந்த உலக வாழ்க்கை பயணத்தையும் இயற்கை என்ற இறைவனின் பேராற்றலையும் சொல்லுகிறதா? ஆன்மீகத்திற்கும் இந்த வரிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? பொதுவாக கவிஞர்கள் வந்து ஒரு எமோஷ்னல் பண்டில்ஸ், அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தோன்றோ அதை வைத்துக்கொண்டு அவர்கள் கவிதைகள் எழுதுகிறார்கள். அதில் தற்குறிப்பேற்றம்னு ஒன்று இருக்கும். இவங்களுக்கு தோன்றுகிற பல விஷயங்களை அவங்க அதில் ஏற்றி விடுவாங்க. அதாவது ஒரு கொடி அசையுதுன்னு வையேன், கண்ணகியை வர வேண்டான்னு சொல்லுது கொடி அப்படின்வாங்க. இதெல்லாம் தற்குறிப்பேற்றம் பண்ணுறது. அண்டு வானம் அழுதுன்னு எழுதுவாங்க. வானம் ஒன்றும் அழுப்புறதில்லை, ஆனால் மழை பெஞ்சால் அதை வானம் அழுதுது, இந்த கஷ்டத்தை பார்க்க முடியாமல் அப்படின்லாம் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் பொய்டிக்கல் லைசன்ஸ்னுவாங்க. ஸோ வி நீட் நாட் டேக் தம் ஆல் சீரியஸ்லி. இந்த மாதிரி பல விஷயங்கள் கவிதைகள் சொல்லப்படுவது உண்டு. இல்லை, இட்ஸ் நாட் அட்டாச் மச் இம்பார்ட்டன்ஸ். இப்போ இது வந்து ஒரு கடல் இருக்குது, அந்த கடலை பற்றி பாடணும். உலகத்தில் எவ்வளோ பேர் கடலை பற்றி, ஆற்றை பற்றி, மேகத்தை பற்றி, அதை பற்றி, இதை பற்றிலாம் பாடுறாங்க. அது மாதிரி ஷெல்லிங்கிறவன் ஒரு கவிதை பாடுறான் கடலை பற்றி. அப்போ அவன் சொல்லுவான், there is a pleasure in thy pathless source. உன்னுடைய அந்த பாதைகள் அற்ற பயணத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது, என் கண்ணுக்கு தெரியுது. there is society where none intrudes. யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு அற்புதமான அமைதி இந்த இடத்துல இருக்குது அப்படின்லாம் வரிசையாக சொல்லிட்டு, ஐ லவ் நாட் மேன் த லேஸ் பட் நேச்சர் மோர்னுவான். எனக்கு மனுஷனையும் பிடிக்கும், ஆனால் மனுஷனை விட இயற்கையை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் நாட் மேன் த லேஸ் பட் நேச்சர் மோருங்கிற வார்த்தை பயன்படும். இதெல்லாம் கவிதையாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பாரதியார் இருக்கார், அவரும் பெரிய கவிஞர் இல்லையா, எதை பார்த்தாலே அவருக்கு எதையாவது தோணும். அவர் இந்த ஆகாசத்தில் மேகங்கள், மாலை சூரியன், சன்செட் இதெல்லாம் பார்க்குறார் இல்லையா, அதை பார்த்துட்டு அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். பார், சுடர் பருதியை சூடவே படர்முகில் எத்தனை தீப்பட்டி எரிவன. பிஹோல், இந்த சூரியனை சுற்றி மேகமெல்லாம் நெருப்பு பிடிச்சி எரிது பாருனார். பார், சுடர் பருதியை சூடவே படர்முகில் எத்தனை தீப்பட்டி எரிவன. தங்க தாம்பலம் தாம்பலம் மிதக்கும் இருட்கடல் ஒளித்திரல் வண்ணக் களஞ்சியம். நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகை அடி. ப்ளூ கலரில் எத்தனை விதமான ப்ளூ கலர் இருக்குது. தங்க தாம்பாளமெல்லாம் மிதந்துட்டு இருக்குன்னு. நிஜமாக ஆகாசத்தில் தங்க தாம்பாளமாக மிதக்குது. அது ஒரு பொய்டிக்கல், அவங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு கற்பனையில் வருகிற விஷயங்கள். இப்படி எவ்வளோ கவிதைகள் சொல்லலாம். ஒரு குளம், அந்த குளத்தில் அரக்கு ஆம்பல் ஒரு ரெட் கலரில் இருக்கு. ஏன் அந்த பூவெல்லாம் அப்படி விருந்திருக்கு இந்த குளத்தில். அப்போது ஒரு பறவை பார்க்குதான், அதுக்கு 2-3 குட்டி குழந்தைங்க இருக்குது, குஞ்சுகள். அந்த ஆம்பல் மலரையும் அரக்கு மலரையும் பார்த்த உடனே அதுக்கு பயமா, ஐயோ தண்ணியில் நெருப்பு பிடிச்சிச்சு. அதாவது சாதாரணமாக நிகழக்கூடிய விஷயந்தான். தண்ணியில் நெருப்பு பிடிச்சிச்சின்னு இந்த குட்டி குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டுட்டு பத்திரமாக பிடிச்சிக்கிதான், நெருப்பு வந்துடுச்சு வாங்கன்னு சொல்லி. அள்ளர் பழனத்து அரக்கு ஆம்பல் வாய விழ, அள்ளர் பழனத்து அரக்கு ஆம்பல் வாய விழ, வெள்ளம் தண்ணி தீப்பட்டது எனவெறி, நெருப்பு பிடிச்சிச்சின்னு பயந்து போய், புள்ளினந்தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்ததோ அப்படிங்கிற. பறவைகள் தங்களுடைய குட்டிகளை குஞ்சுகளை கையில் அணைத்து கொள்ளுகிற சிறப்பை உடையது இந்த நாடு அப்படின்னு சொல்லி இன்னொரு பாட்டு. இப்படி விதவிதமாக பாடல்கள் இருக்கின்றன, எல்லாம் அவங்கவுங்க லைசன்ஸ். ஸோ கொடிகள் அசைந்தன, வாவான்னு சொல்லிச்சுன்ற மாதிரி, இல்லை வராதன்னு சொல்லிச்சுன்ற மாதிரி, இப்படி எல்லாம் பொய்டிக்கல் லைசன்ஸ். இதுக்கு இலக்கணமே இருக்குது, இலக்கியமே இருக்குது. இந்த மாதிரிலாம் சொல்லலாம் கொள்ளலாம் அப்படிங்கிறது. உயர்வு நவிர்ச்சி அணி, இந்த மாதிரி ஓமை, உருவகம், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. தாங்கள் திருவண்ணாமலையில் ஒரு முறை கடுமையான விரதமிருந்து கல்லால மரத்தின் கீழ் தவநிலையில் இருக்கும் ஆதியோகி தட்சிணாமூர்த்தியின் தரிசனம் காண முயன்றபோது அந்த முயற்சி கைகூடாமல் போனதற்கும் தங்களுக்கு பரமசிவன் பார்வதியின் தரிசனம்
கைலாயத்தில் தாங்கள் எவ்வித பிரயத்தனத்தையும் அப்போது அதற்காக எடுத்துக்கொள்ளாத போது தானாக கிடைத்ததற்கும் ஆன்மீக ரீதியிலான காரணங்களை தெளிவுபடுத்துமாறு கேட்டு. உங்களுக்கு முதல்ல புரிய வேண்டிய விஷயம், ஏதோ இப்போ நீயும் நானும் இப்படி பார்த்துக்கிட்டு பேசுகிற மாதிரி கடவுள்கிட்ட பேச முடியும்னு நீ நினைக்காத. அப்போ உனக்கு ஒன்றுமே புரியாது இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி. இப்போ நாம் இருக்கோம் இல்லையா, இதுக்கு ஜாகிரத்துன்னு பேர். ஒரு உணர்வுகளோடு இருக்கிறோம், விழிப்பில் இருக்கிறோம், இது ஜாகிரத அவஸ்தான்னு பேர். இன்னொன்று, நீ தூங்கின்னு இருக்க, அந்த தூக்கத்தில் ஒரு சப்கான்ஷியஸாக நீ தண்ணியில் முழுகி போகிற மாதிரி, தத்தளிக்கிற மாதிரி, ஒரு ரயிலை பிடிக்கிறதுக்கு ஓடி போய் ரயிலை மிஸ் பண்ண மாதிரி, இந்த மாதிரிலாம் வரும். யாரோ இறந்து வந்து அதை நினச்சிக்கிட்டு நீ அழுகுற மாதிரிலாம் வரும். இது சப்கான்ஷியஸ் மைண்டினுடைய இன்னொன்று. மூணாவது லெவல் ஒன்று இருக்குது, அதுதான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வரும். ஸோ இது இந்த பிராணமய கோஷத்தையும் தாண்டி, பிராணமனா மூச்சு காற்றுல வர்றது, இந்த உடம்பு இல்லையா, இது அன்னமய கோஷம், சாப்பிட்றதுனால வருது. ஸோ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், இதெல்லாம் தாண்டிக்கிட்டு ஒரு ஹையஸ்ட் லெவல் இருக்குது. விஞ்ஞானமய கோஷத்தையும் தாண்டின ஒரு நிலை இருக்குது, அதுதான் ஆனந்தமய கோஷம். ஸோ ஆனந்தத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு பாடி உனக்குள்ளே இருக்குது. அந்த பாடி வெளிப்படுகிற போது தான் இந்த மாதிரி திவ்ய தரிசனங்கள், கடவுளுடைய வெளிப்பாடுகளை முன்னால் பார்க்க முடியும். எப்படி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார். ஒரு கார் போகுது, அவர் பூட்டிட்டு சாவியை ரெடியாக நிற்கிறாரு. கார் உங்களை காஞ்சி பரமாச்சாரியார் கூட்டின்னு வர சொன்னார் அப்படின்னு அவர் காரில் எழுக்கிறார். இது எப்படி நடக்குது? மைண்ட் கம்யூனிகேஷன். இவர் இங்கே சொல்கிறாரு, அவருக்கு அங்கே தெரியறதுக்கு ரெடியாக நிற்கிறார். காரில் ஏறி நேராக காஞ்சி மடத்துக்கு வர்றாரு. வந்தவுடனே அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு காஞ்சி பெரியவருக்கு எதிரில் இப்படி கண்ண மூடின்னு உட்காந்துக்கிறார். காஞ்சி பெரியவரும் கண்ண மூடின்னு உட்காந்துக்கிறார். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்ச உடனே இவர் திருப்பி நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி காரில் ஏறிக்கிறார். 2 பேரும் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசவே இல்லை. இப்போ காரை எடுத்துகிட்டு போன ஆள்கிட்ட ராமசுரத்குமார் சாமி கேட்குறாரு, நாங்கள் என்ன பேசணும் உனக்கு தெரியணுமா அப்படின்னு. அதான் சொல்கிறேன், நீங்கள் தான் ஒன்றுமே பேசலை அப்படின்னா. இல்லை, நாங்கள் எல்லாம் பேசிட்டோம். அவர் சொன்னார், நீயும் ராமநாமத்தை ஜபம் பண்ணுற, எங்கள் கோவிந்தபுரத்தில் ராமநாமத்தை ஒன்றை மாதிரி ஜபம் பண்ணின பகவத் நாம போதேந்திராளுடைய ஜீவ சமாதி இருக்குது, நீ அங்கே போறியா, நான் உனக்கு எல்லா வசதியும் பண்ணித்தரேன்னு சொன்னார். நான் இல்லை, எனக்கு திருவண்ணாமலையே நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்போ ஆசீர்வாதம்னு சொல்லிட்டாரு. இதான் நாங்கள் 2 பேர் பேசியிருந்தேன். அப்போ ஒரு 2 மகான்கள் இது பேசிக்கிறாங்க இல்லையா, இந்த ஈவன் இன் தி ஃபிசிக்கல் பாடி ஆன் தி எர்த், அது இப்படி தான் நடக்குது. they go to the highest spiritual level and they communicate with each other. மகாபாரதம், அதில் இவ்வளோ பெரிய பகவத்கீதை 18 சாப்டர். இந்த பக்கமும் யுத்தம் ரெடியாகிறாங்க, அந்த பக்கம் யுத்தத்துக்கு கௌரவர்களும் பாண்டவர்களும் ரெடியானுங்கிறாங்க. அப்போ தேர்லேருந்து இவன் ஆயத்தெல்லாம் போட்டு, அர்ஜுன் ஐயோ நான் இன்னும் சண்டைலாம் போட மாட்டேன், எல்லாம் என் பங்காளிங்கன்றான். அப்போது யுத்த காலத்தில் அடுத்த நிமிஷம் சண்டை போட வேண்டிய சூழலில் இவன் சண்டை போட மாட்டேங்கிறான். அப்போ கிருஷ்ணர் இவனுக்கு பகவத்கீதையை கொடுத்துன்னு இருக்கார். இது நடக்கிற வேலையா நீயே சொல்லு. சண்டை போடுறதுக்கு ரெடியாகிறவங்ககிட்ட போய் பொறுமையாக பகவத்கீதை சொல்ல முடியுமா? ஹவ் இட் ஹேப்பன்ஸ்? லார்ட் கிருஷ்ணா கிவ்ஸ் ஹிம் த தேர்ட் ஐ, திவ்ய திருஷ்டி. அதில் இவன் கண்ண முடிக்கிறான், கிருஷ்ணரும் கண்ண முடிக்கிறாரு. இவர் சொல்ல வேண்டியதெல்லாம் அந்த சிஸ்டத்தில் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மேனியை கொள்வாய், நான் தான் எல்லாரையும் கொல்ல போகிறேன், நீ என்னுடைய கருவி தான் அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. குருஷேத்திர யுத்தம் நடக்குது. இப்படி எவ்வளோ விஷயங்கள் ஆன்மீகத்தில் இந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மைண்டில் நடக்கிற விஷயம். இட்ஸ் நாட் எ ஃபிசிக்கல் ஆர் மென்டல் இன்ட்ராக்ஷன், இட் ஹேப்பன்ஸ் அட் த சோல் லெவல். இட்ஸ் சோல் மீட்டிங்னு சொல்லலாம் நீ வேணாக்கா. ஸோ மிகப்பெரிய அனுபவங்களும் இப்படி தான் கிடைக்குது. எனக்கு ஒரு ஹையஸ்ட் லெவலில் ஐ ஹவ் சீன் ஸோ மெனி டிவைன் ஃபார்ம்ஸ். அதெல்லாம் ஐ எம் ஷோயிங் இன் திஸ் கேமரா, தட்ஸ் வை யூ சி ஆல் தீஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் காட்ஸ். இதெல்லாம் நான் இந்த இடத்துல பார்க்குறது தான் எங்களுக்கு காட்டணும். பட் இந்த இடத்துல பார்க்கணுன்னா யூ ஷுட் கெட் தட் ப்ளூ கான்ஷியஸ்னஸ். இந்த இடத்துல வி ஹேவ் தி நெட்ரிகன், அதான் நீல வண்ண கண்ணா வாடா நீ ஒரு முத்தம் தாடன், இட்ஸ் எ ப்ளூ ஐ, தேர்ட் ஐ. அது ஆக்டிவைஸ் ஆனால் தான் நான் பார்க்குறதெல்லாம் உன்னால் பார்க்க முடியும். நான் எதை இங்கே பார்க்குறனோ அதை தான் இந்த கேமராவில் காட்டி இந்த ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன். உனக்கு புரியலாம் புரியாமல் போகலாம், இப்படி தான் நடக்கும். ஸோ ஐ ஹவ் சீன் ஈவன் லார்ட் சிவா, பார்வதி, முருகன், கிருஷ்ணா, ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் காட் இன் திஸ் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆனந்தமய கோஷம். 5வது லேயர் ஆஃப் த பாடிக்கு போனால் தான் முடியும். அது 100%
நீங்கள் நேரடியாக உட்காந்து பேசுகிற மாதிரி தான். ஆனால் it is not with the body, it is with the spirits. So very tough for you to understand how it happens. You have to reach that level to understand. It's like talking to a child nanotechnology and molecular biology. இல்லை, யூ ஹேவ் டு க்ரோ. ஒரு எம்எஸ்சியாவது ஆகணும், அப்போ தான் இதெல்லாம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தாங்கள் ஒரு மனிதனுக்கு குழந்தை செல்வம் அவனது கர்ம வினையின் விளைவு என்று கூறுகிறீர்கள். ஆனால் திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் குழந்தை வரம் அருளும் திருவெண்காட்டு பதிகத்தை பாடியிருக்கிறார். இதுபோலவே அருணகிரிநாதர் தனது திருப்புகழிலும் திருமூலர் தனது திருமந்திரத்திலும் குழந்தை வரம் அருளும் பாடல்களை பாடியுள்ளனர். குழந்தை செல்வம் கர்மவினையின் விளைவு என்றால் திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், திருமூலர் போன்ற மகான்கள் குழந்தை வரம் அருளும் பாடல்களை பாட வேண்டிய காரணம் என்ன? ஈவன் தட் இஸ் டெஸ்டினி. அதாவது ஒருத்தருக்கு இப்போது திருஞான சம்பந்தர் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் மயிலாப்பூருக்கு வராரு. மயிலாப்பூரில் சிவநேசன் செட்டியார்னு ஒருத்தர், அவருடைய குழந்தை இருக்கு இல்லையா, பூம்பாவாய், அதனுடைய சாம்பலை ஒரு சொம்பில் வச்சுன்னு இருக்கார். திருஞான சம்பந்தர் வந்து பாட்டு பாடி அந்த பொண்ணு ரெடியாக சாம்பல்லேருந்து வெளியே வந்துடுது. அப்போ சிவநேசன் சொல்கிறார், என் பொண்ணை நீங்கள் தான் கட்டிக்கணும் அப்படின்னு. அவர் சொல்கிறார், நான் உயிர் கொடுத்துருக்கேன், அதனால் இப்போ தகப்பன் ஆகிட்டேன், பொண்ணை கட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். சேம் திங் ஹஸ் ஹேப்பன்ட் ஈவன் இன் புராணிக் டைம். சுக்கராச்சாரியாருடைய இதுக்குள்ளே, பொண்ணுடைய கர்ப்பத்துக்குள்ளே இவன் போயிட்டு வெளியே வரான். அப்போ அவன் கட்டிக்கணுன்ற போது இவன் முடியாது, நீ கர்ப்பத்திலேருந்து வந்தனால நான் உனக்கு இப்போ அப்பனாயிட்டேன்ற மாதிரி ஏதோ ஒரு கதை இருக்குது. கச்சதேவியனே ஏதோ ஒரு கதை. ஸோ புராணங்கள் நீங்கள் பல விஷயங்களை பார்க்கலாம். அண்டு ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் ஹேப்பனிங்ஸ். உலகத்தில் குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கர்மா இல்லைன்னு அர்த்தம். அதாவது ஒரு குழந்தை அப்பான்றது ஒரு கொடுக்கல் வாங்கல் தான். உங்களுக்கு யாராவது பாக்கி வச்சுருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு குழந்தையாக பிறப்பாங்க. அவங்க சம்பாரித்து அப்பா அம்மாவும் பொறுப்பாக பார்த்துக்கின்னு கடன் கழிப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு பாக்கி வச்சுருந்தீங்கனாக்கா அவங்க பொறுப்பாகவே இருக்க மாட்டாங்க. அக்கா கல்யாணம் பண்ணல, என் சொத்தை பிரித்து கொடுணுவான். அதனால் இது கூட ஒரு கிவ் அண்ட் டேக், ஒரு கொடுக்கல் வாங்கல் தான் ரிலேஷன்ஷிப்புன்றது. இது நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கவே தேவையில்லை. குழந்தை இல்லைன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படலாம். ஏன்னா இது கடன் தான், அதை கட்டிக்கிட்டு எதுக்கு அழுகுற ஒரு 25-30 வருஷம். அதனால் இதெல்லாம் ஜனங்களுக்கு புரியாது. இவங்களுக்கு என்னென்னா ஒரு கல்யாணம் ஆகலைன்னு வையேன், அது வரைக்கும் இந்த சொசைட்டி போகாது சொசைட்டி. ஆல் திஸ் ஸ்டூபிட் சொசைட்டி ஃபெலோ வாண்ட் டு காசிப். அதனால் கல்யாணம் ஆகாத வரைக்கும் கேட்பாங்க, எப்போ கல்யாணம் சாப்பிட போட போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கே போட்டால் போச்சு, 150 ரூபா கொடுத்தா வரப்போகுது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம், எப்போ புழு பூச்சியெல்லாம் வரப்போகுது அப்படின்வாங்க, மசாலோட சாப்பிட்டா வரப்போகுது. இது ஒரு பாயிண்டா இல்லை? இப்படி இந்த சொசைட்டி கேட்டு நமக்கு இல்லை போல இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அந்த டாக்டர் இந்த டாக்டர் அங்கே போய் இங்கே போய் அலைஞ்சி தேவையில்லாத வம்பெல்லாம் வளர்த்துக்கிறோம். நிறைய பேருக்கு இதெல்லாம் புரியறதில்ல. ஒரு ஐயர் இருந்தார், அவருக்கு ட்வின்ஸ் பிறந்துச்சு. அந்த ஐயருக்கு அந்த குழந்தைங்க பேசுகிற பாஷை தெரியும். அது என்ன பேசுதுன்னு கேட்டார். நேராக போய் ஒரு டின் எண்ணெய் வாங்கியாந்து ஒரு குழந்தைக்கு நல்லா தேய்ச்சார், தலையிலேருந்து கால் வரைக்கும். இந்த லாஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆயில் பண்ணோடனே செத்து போச்சு குழந்தை. ஒய்ஃப் கேட்டால், ஏங்க குழந்தைய கொண்டுட்டீங்கன்னு. இந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்லிச்சு, இந்த ஐயரு எனக்கு ஒரு டின்னு எண்ணெய் பாக்கி வச்சுருந்தான், அதை வசூல் பண்ணுறதுக்கு தான் வந்துக்கிறேன்னு. அதனால் இதை கொடுத்து தொலைச்சா ஒரு டின்னோடு போயிடும். இல்லைன்னா நான் 30 வருஷம் என்ன வளர்த்துனுக்கணும், 2 குழந்தைங்களை வச்சு எப்படி ஒரு ஐயரு வளர்க்க முடியும்? அதனால் அவனை பேக்கப் பண்ணிட்டேன். அப்போ இந்த குழந்தை அப்படின்னு இது சொல்லிச்சு, நான் இந்த ஐயருக்கு ஒரு கூட பொண்ணு பாக்கி வச்சுக்கிறேன், அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்துக்கிறேன்னு. ஒய்ஃப் கிட்ட இவன் சொன்னான், அவங்க ஐயால் நீ 1 ரூபா கூட வாங்கக்கூடாது எப்பயோன்ட்டு. இவன் வளர்ந்து பெரிய புலவன் ஆகிட்டான். ராஜா அரண்மனையில் போய் கவிதை பாடினான். ராஜா ஒரு கூட நிறைய பொண்ணு கொடுத்தாரு. யானை மேலே வீட்டில் போய் இறக்கி விட்டார். யானையிலிருந்து குச்சி, அம்மா நான் யானை மேலே வந்துக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு போகிறான். அப்பங்காரன், டேய் கூடையை விட்டியேன்னு தூக்குறான் பாரு, அவன் ஆகிட்டான். அதனால் இந்த உலகத்தில் கொடுக்கல் வாங்கல் தான் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம்.
It applies even to husband, wife, parents, children. உனக்கு பாக்கி வச்சுருந்தா உன் கணவன் உங்கள்கிட்ட நல்லபடியாக நடந்துக்குவான். பாக்கி இல்லைன்னா அவன் குடிகாரனாக இருப்பான், நீ தான் போய் அவனை காப்பாற்றி உட்காந்துக்கணும், சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி. ஸோ உலகத்தில் எல்லாமே ஒரு கொடுக்கல் வாங்கல். இது ஓய்ஞ்சதுன்னா பீட விட்டதுன்னு நினச்சிக்கோ. Don't attach too much importance to all these relationships. Nothing is true. These are all continuities and transfer of energies of give and takes. So never attach importance to that. Next question. சுயநினைவுடன் இருக்க சாப்பாட்டு ஆசையை ராமகிருஷ்ண பரமஹம்சர் வைத்திருந்ததைப் போல தாங்கள் இந்த சிகரெட் பிடிக்கும் பழக்கத்தை வைத்திருக்க வேண்டும், அல்லது சிகரெட் நெருப்பை யாக நெருப்பாக பாவித்து மந்திரத்தால் வருபவரது தீவினைகளை சுட்டெரிக்க வேண்டும். இதில் எது உண்மை என்று யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகளிடம் தாங்கள் ஒரு முறை கேட்டபோது இதற்கான பதில் எதையும் அவர் தங்களிடம் சொல்லவில்லை. தேவர்கள் நேரடியாக வந்து அவிர்வாகத்தை வாங்கிக் கொண்டு ஆசீர்வதித்துவிட்டு செல்லும் ஒரு யாக நெருப்புக்கு இணையாக ஒரு மகானின் சிகரெட் நெருப்பு எவ்வாறு தீவினைகளை சுட்டெரிக்க முடியும்? When you go deep into your tantric state of meditation, you will get into samadhi. So you are supposed to do some work on behalf of God with the masses. So to pull you down, you keep this strategy. Otherwise, Ram Suratkumar Swami was not a smoker. After he got into this portfolio management of helping people who come to him, அவர் எப்போ பாரு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயம் ஒட்டிக்கினே இருக்கார்ல, அதில் டக்குன்னு மேலே போயிடுவார் அவர். ஸோ டு pull that down, what he will do, he will light a cigarette, and when that tip of that cigarette fire burns the thing, he will come into consciousness. ஸோ இது அவர் தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய தியானத்தில் இருந்து இறங்கிறதுக்காக அவருக்கு அவரே கொடுத்து கொண்ட ஒரு டார்ச்சரஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ். அதனால் டோன்ட் அட்டாச் இம்பார்ட்டன்ஸ். See, even I used to smoke up to February 4, 1984. ஒரு நாளைக்கு 2 பேக்கெட்டு கோல்ட் ஃப்ளேக் ஃபில்டர் கிங்ஸ் குடிச்சிருந்தேன். ஸோ ஆன் February 4, 1984, I had the darshan of Lord Hanuman. Lord Hanuman told me, இந்த லாகிரியெல்லாம் விட்டுடுறா, நான் உன் நாக்கில் நிற்க போகிறேன் அப்படின்னார். He said, I am going to stay in your tongue, so leave all these habits. I had 4 cigarettes left. I went and left it. After that, so many years, 84 now, 16 or 25, 41 வருஷம், I don't smoke. I don't get tempted also if anyone smokes opposite to me. ஸோ அதுக்கு ஒரு காலம் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசை நாரணன். ஸோ இட்ஸ் பாசிபிள். Even before that, God gave me training. I have been going to Sabarimalai from 1968. I used to smoke, but when I put mala for Sabarimalai, I won't smoke. 48 days I won't smoke. The moment I finish the darshan and come down, I used to smoke. People say, 48 days you are left, why are you catching it? I said, எனக்கு விட முடியும்னு தெரியும், அதனால தான் பிடிச்சின்னு இருக்கேன். விட்டுட முடியும்னு தெரியும், அதான் பிடிச்சின்னு இருக்கேன். அதே மாதிரி ஒரு நாள் விட்டுட்டேன் இல்லையா? இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ், ஒரு காரணம் காரியம் இது இருக்கும். The moment you are able to achieve this type of smaller temptations, your jnana vairagyam will improve. All these are in a way to make you concentrate and focus on your divine visions, divine missions. அதனால் God will guide you. God will definitely guide you. ஸோ ஒரு பொம்பளை பொறுக்கியாக இருந்தார் அருணகிரிநாதர். God made him leave that womanizing habits and he became a jnani. Vemana was like him, he became a jnani. Patnatar was money minded. So suddenly எல்லாத்தையும் விட்டு போட்டு கோமணம் கட்டிட்டு சாமியாகி போயிட்டார் இல்லையா? ஸோ a time comes in your life when God will definitely induce you to leave any of your negativities and give you a type of motivation to say that you have the power to conquer. அது வரும். எமை தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழவினை அறுத்து தன்னை நினைந்துருக தருகின்றான். God will take possession of your life, தடுத்து அடிமை கொள்ளல்.
பாரமாய பழவினை அறுத்து உன்னை பிடிச்சி வச்சிருக்கிற உன் கர்மாவெல்லாம் கழிச்சிடுவார். அதுக்கப்புறம் த்ரூ அவுட் யுவர் லைஃப் வில் பி ரிமெம்பரிங் காட். தன்னை நினைந்துருக தருகின்றான்ங்கிற நிலைமை. அந்த மூணாவது நிலை வந்துச்சுன்னா உனக்கு என்ன குறை இருக்குது, ஜாலியாக இருந்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கு முன்னாலே இந்த வாசனாஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ண வேண்டியிருக்கும். பட் இஃப் யூ ஹேட் எனி நெகட்டிவ் திங்ஸ் யூ ஹாவ் டு ஒரு கிரெடிட் டெபிட் மாதிரி தான். லார்ட் புத்தா வெண்ட் இன்சைட் த ஃபாரஸ்ட். இப்போ எல்லோரும் சொன்னாங்க டோன்ட் கோ இன்சைட் த ஃபாரஸ்ட், there is one man called Angulimala. Angulimala is a dacoit. Whoever goes he will rob them. அவங்க கட்ட விரலை கட் பண்ணி கழுத்தில் மாலையாக போட்டுக்குவோம், அங்குலி மாலா. புத்தர் சொல்கிறாரு எ டாக்டர் நீட்ஸ் பேஷன்ஸ், ஸோ ஐ வில் ட்ரீட் இம்னு போகிறாரு. அவன் சொல்கிறான் நீ என் கண்ணுக்குள்ளே பார்க்காத, என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு. பிகாஸ் இஸ் ஸோ பவர்ஃபுல் புத்தா இஸ். இப்போ இவர் சொல்கிறார் இதெல்லாம் உனக்கு எதுக்கு, இதுதான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு எங்கிட்ட இருக்க இன்கம், வேறு இன்கமெல்லாம் இல்லைன்னு. நான் ராஜா கிட்ட சொல்லி உனக்கு மன்னிப்பு வாங்கித்தரேன், இந்த பழக்கத்தெல்லாம் விட்டுடு, இது மகாபாவம். ராஜாவாவது என்ன மன்னிக்கிறதாவது நான் வாங்கித்தரேன்னு நேராக அவனை கூட்டின்னு வந்து ஒரு ஓரமாக நிற்க சொல்லிட்டு இகோஸ்துதே மகத ராஜ்ய சாம்ராஜ்யாதிபதி பிம்பிசாரங்கிட்ட போய் புத்த சங்கத்தில் ஒருத்தன் சேர்ந்துட்டான்னா உன் பிரதர் தானே, சங்கம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி, அதனால் he becomes your brother, so you have to forgive him. ராஜா சரி, yes, if you say so. then he calls Angulimala. ராஜா சொல்கிறான் இவனை தான் நீ மன்னிக்கணும்ன்ட்டு. ராஜா சரின்ட்டான். அதுக்கப்புறம் இவனை மொட்டை அடித்து காவியெல்லாம் போட்டு புத்தர் தான் பிச்சை எடுக்கிற போது இவனையும் கூட்டின்னு போகிறாரு. ஒவ்வொரு நாளும் இவன் திருந்திட்டான்னு ஜனங்களுக்கு தெரியுது இல்லையா. அதுக்கப்புறம் புத்தர் சொல்கிறார் நீ போய் தனியாக பிச்சை எடுக்கணும், ஒரு பெரிய ஆலமரத்துக்கிட்ட சின்ன ஆலமரம் வளராதுன்னு துரத்தி விட்டுறாரு. இவன் தனியாக ஆகிட்டான்னு உடனே எல்லோரும் இவனை கல் எடுத்து அடிப்பாங்க. எல்லோரும் கல் எடுத்து அடிப்பாங்க. உடம்பு பூரா ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு புத்தர்கிட்ட நான் ருஸ்தம் மாதிரி இருந்தேன், என்னை இப்படி மாற்றிட்டியா அப்படின்னுவான். சொல்கிறார் பாரு, நீ கட்ட விரல வெட்டின போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஜனங்க, அவ்வளோ கர்மாவையும் நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும், அப்போ தான் நீ மோட்சத்துக்கு போக முடியும், வேறு வழியே இல்லை, அனுபவிப்பிட்டிங்கிறார். இது ஒரு உதாரணம். அதே புத்தருடைய கதையில் ராமகிருஷ்ணர் கதையோ புத்தர் கதை. ஒரு பாம்பு அந்த பக்கம் போகிற எல்லாரையும் புசு புசுன்னு வந்தோம். இவர் அதுக்கு ஒரு மந்திர உபதேசம் பண்ணி இனிமேல் நீ யாரையும் கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் ஒரு வாரம் கழித்து வர்றபோது பாம்பு கடிக்காது தெரிஞ்சோன்னே எல்லோரும் கல் எடுத்து அடிச்சு அது சாகத்துக்கு குற்றுயிரும் கொலையுருமா கிடக்குது. இந்த சாமியார் கேட்குறாரு என்ன இப்படின்னு, உன் வார்த்தையை கேட்டுப்பார் இப்படி ஆகிவிட்டேன், எல்லோரும் என்னை கல் எடுத்து அடிச்சுன்னுங்கிறாங்க அப்படின்னு. நான் உன்னை கடிக்க வேணான்னு தான் சொன்னேன், சீர வேணான்னு சொல்லலைல்ல, நீ சும்மானா அம்சுன்னு சொல்லணும், நீ பண்ணாது தப்பாக தான் நீ அடி வாங்கினுக்கிறேன்னாராம். அதனால் யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் இஃப் நாட் கடிச்சிஃபையிங் பை சீரிஃபையிங். Question from Neeraja ma'am. Who is Kala Bhairava? Is there any connection of or similarity between the portfolio of Kala Bhairava and Ayyanar? எல்லாமே பைரவ ஸ்வரூபங்கள். அந்த மாதிரி அஷ்ட பைரவர்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கால பைரவர் அந்த மாதிரியான ஒரு பர்சன். 8 பைரவர்களில் ஒரு பைரவர். இது சிவமுகூர்த்தம் தான். இஃப் யூ கோ டு நேபாள் காட்மாண்டு இன் பசுபதிநாத் டெம்பிள் தேர் இஸ் அ பைரவா ஸ்ட்ரைன். அதை பார்த்துட்டு தான் நீ இந்த பஞ்சலிங்கத்தை கும்பிடணுங்கிற மாதிரி பద్ధதியெல்லாம் அங்கே இருக்குது. ஸோ ஈஸ் கணபூதம் ஆர் சேனாதிபதி ஃபார் தட் battalion under Shiva. So Kala Bhairava is a Ugra Devata and he has his own portfolios. You have mentioned that the Bangladesh Sufi saint you met in Dhaka was later assassinated. When ordinary people die unexpectedly and untimely due to accident or murder, they roam about like bhoot or pret, remaining stuck here with their unfulfilled desires. But what about saints like Saint Chishti, whose lives and mission come to an abrupt end? Jesus was crucified. Don't you think Jesus still lives for people who trust him, who follow him? Buddha was food poisoned. Don't you think 1/3 of the human population is still following Buddha?
Paramacharya is physically no more, but is available to people who pray to him. So always there is a higher level of people who are born like mortals, but during the time when they are available, they conquer death, and they are called Jivan Muktas. See, somebody has to die to take the spirit out of the body. That's for all of you. But when somebody is alive, he can take the spirit out, body and spirit can witness each other. And the nila vandutaka, they have conquered nartham. So it doesn't make a difference whether the people are giving them poison, or they are being crucified, or whether they are pelted with stone like Muhammad Nabi. Don't bother. They live eternally. So I will also live eternally, because I have conquered death during 26 January 1984. So I won't die. It's my wish. And even if you physically finish me, I will remain. உங்களுடைய தெய்வத்தன்மையை மீட்டு கொடுப்பது என்பது கோடியிலே ஒரு மகானுக்குத்தான் சாத்தியம். அந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்று தங்களுடைய அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் மனிதனாக பிறக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் தெய்வம் வாழ்கிறது என்று ஏற்றுக்கொள்ளும் தாங்கள் தெய்வத்தன்மையை மீட்டு கொடுப்பது என்று சொல்வதற்கான காரணங்கள் என்ன? அப்படியானால் மனித இனம் தனது தெய்வத்தன்மையை இழந்துவிட்ட நிலையில்தான் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தமா? All of us are divine. Body is just a container. ஸோ ஒரு கண்டெய்னரில் நீ ரோஸ் மில்க் குடிக்கிற, பால் குடிக்கிற, பாதாம் கீர் குடிக்கிற, அந்த மாதிரி ஒரு இன்னர் கண்டென்ட் இஸ் அ ஸ்பிரிட். தட் இஸ் ஆல்வேஸ் டிவைன். அதில் உனக்கு டவுட்டே தேவையில்லை. ஆல் ஆஃப் அஸ் ஆர் டிவைன். அண்ட் தி அதர் திங்ஸ் ஆர் ரோல்ஸ் யூ கம் டு பிளே இன் எ கிவன் ட்ராமா. In a given drama, there will be a king, there will be a minister, there will be the peon, there will be watchman. Like that. So don't attach importance to this physical existence. Spiritually, all of us are equal. அதில் உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. And you have to undergo your karmas and vasanas in a physical body, and your spirit becomes a witness. The spirit, now there is a light here. This light cannot be affected by anything. It is not. Light is available here. Like that you have a light inside you. It is not affected by anything. So your physical vasanas will be over at a given time, and for that only you come with this body. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பு செத்தா அதுக்குள்ள இருக்கிற உயிர் தனியாக போயிடும். உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன். Because I know there is an indwelling spirit called God inside my body. I am attaching importance to maintain this body because this is a temple of God. அந்த பாவனை இருக்கு இல்லையா, அது ஒன்னே உயர்த்தும். Otherwise in this world all are divine, not only you. Every creation is equal to the creator. Who is creator then? All the creation put together, the sum total of all that has been created is the creator. That is the ocean, Kadal. There are waves in that ocean. What is the ocean then? All the waves of the ocean constitute the ocean. So I am one wave, you are one wave, he, she is one wave. All of us put together is a Paramatma Sagaram. It's called Paramatma Sagaram. So we are the same thing. If you take in one tumbler or one jug mug the water from the ocean, the taste, karam, manam, niram, gunam, everything will be same. Quantitatively the ocean is bigger and the water you have taken in a mug or jug is smaller. So we are all smaller divinities. The sum total of all this created divinity is God. We are all Jivatmas. The sum total is called Paramatma. Para means outside. This is Jiva, inside. Jiv. Now உயிருக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். Last question. மகாகாளி வழிபாடு நமது நாட்டில் வேறு எந்த பகுதியையும் விட மேற்கு வங்க மாநிலத்தில், அதுவும் குறிப்பாக கல்கத்தாவில் மிகவும் அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்ன? சுவாமி விவேகானந்தரின் குருவாக இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு காளி உபாசகராக இருந்தது ஒரு காரணம் என்று சொல்வது சரிதானா? India is a country
and it is called unity in diversity. We have diverse culture, diverse food habits, diverse dressing sense, diverse languages and all. But we have a common unity called Bharat. So if you go to Kamakya, they are worshipping Amman. In West Bengal, they are worshipping Amman. You go to Maharashtra, they worship Pandripur, all this type of Vittala culture. And in North India, they worship Rama and Krishna. And in Andhra, they are worshipping Ambal. And in some places, Shiva. In Tamil Nadu, they worship mostly Murugar and a few other forms. So the whole India is divided into various faiths and worshipable cultures. And all this is because அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவுக்கு ஒரு பிளானட்டரி எஃபெக்ட் இருக்கும். இந்தியா வந்து 2500 miles from north to south, south to east to west. So there will be diversification of culture, food, faith, mahans, everything will be different. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போ உங்கள் ஊரில் நாயன்மார்கள் கேம், ஆழ்வார்கள் கேம். In Maharashtra, they are called Varkaris. They came. And in Calcutta side, you saw Gauranga, அந்த மாதிரி ஆட்கள், சைத்தன்ய மகாபிரபு இவங்கெல்லாம் வந்தாங்க. ராமகிருஷ்ணா வாஸ் வர்ஷிப்பிங் காளி. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் யாரோ வந்திருப்பாங்க. மகாராஷ்டிராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டலா பண்ட்ரிப்பூர், தென் Shirdi Sai Baba came. He also is worshipped on par with God. So everywhere it is like that. So all forms are same. Same electricity is this mic. Same electricity is that light and fan and everything. So there is nothing different from one to other. Egan anegan. ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமம். Then what is all this Rama, Krishna and all? Like you and me. Rama was born to Dasaratha and Kausalya. And he led a ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்மா, தர்மத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். He is accepted on par with God. Krishna was born in prison to Devaki and Vasudeva and brought up by Yasoda. He is worshipped as God. And anyone, Sanat Kumara became Muruga. He was a rishi. Rishesringa rishi became Ganesha. And all these forms whom you are worshipping today were all like you and me. All forms which are worshipped, Jesus, Buddha, Mahavira, Muhammad Nabi, all of us are like you and me. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. So it is for you to live like God. That's all. Like God. Then you will be accepted on par with God. But you are not God. The sum total of all the waves is the ocean. The sum total of entire creation is the divinity. And some waves look bigger. So they are your Mahatmas, avatars. They look big waves. From there it is coming dum 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 as if it is going to hit you. But do you think the same wave comes to you? Crust னுவாங்க. அதுக்கு முன்னால் இருக்கிற வேவ், அதுக்கு முன்னால் இருக்கிற வேவ், அது புஷ் பண்ணி பண்ணி உங்கள் கால்கிட்ட வரப்போது புஷ்குன்னு ஆகிடும். அந்த மாதிரி நீ யாரை ரொம்ப பெரிய ஆள் நினைக்கிறியோ அவங்களும் எல்லாரும் மாதிரியும் ஆகிடுவாங்க. எல்லாருமே அப்படி தான். உங்கள் ஜாதகத்தில் சில பிளானட்ஸ் இருக்கும். அந்த பூர்வ புண்ணியத்தில் சில நல்ல பிளானட்ஸ் இருந்தாக்கா யூ பிகம் எ மகாத்மா. அதர்வைஸ் ஹவு கேன் ஏ கொல்லா கம்யூனிட்டி பாய் இன் புட்டபர்த்தி பிகம் எ சத்ய சாய் பாபா controlling 65 lakhs of people? How can an ordinary fakir type of Sai Baba become Shirdi Sai Baba having equal temple like Balaji? Is it not? So it is your achievement. Your achievement. All are born alike. Some people pass IAS, IFS, IRS, they become collectors and secretaries, they rule you. But they are getting their wages out of your taxes. So out of your prayers, these Mahatmas also get their energy. Out of your prayers. So the more you pray to Shirdi Baba, the more you pay to Paramachara, the more you pay to Jesus, you are charging them. You are charging your own gods and godmen. So don't think they are bigger than you. All are equal in this world.
ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே சம்ரக்ஷணா என்னும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம் தன்னை தானே உணர்வதுதானே பிறந்ததன் நோக்கம் என்று அறிவாயே தன்னலமின்றி வாழ்ந்திடத்தானே பூமியிலே ஜனித்தோம் தெளிவாக மலர்பதம் பணிந்திடவே மார்க்கமுண்டு மனதில் நினைத்திடவே மோட்சமுண்டு சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம் கடவுள் மாமா என்றழைத்தாலே கண்முன் தோன்றும் அற்புத ரூபம் கருணை பொங்கும் காருண்யமூர்த்தி பகவான் பாபா பதம் பணிவோமே ஆனந்த நடம் புரியும் அருட்கடலே ஆதி அந்தம் எல்லா பரம்பொருளே சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம் சம்ரக்ஷணா என்னும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா